நீங்கள் யாருக்குமே காமிக்காத அந்த வெர்ஷன் தான் உங்களோட ரியல் வெர்ஷனாக இருந்தால் எப்படி இருக்குது? ரீசெண்டாக இந்த கோட்டை படித்தேன், எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு படிச்சு பாருங்க. நல்லா இருக்குதுல்ல? நம்ம இதை ஹானஸ்ட்டாக எல்லோரும் ஒத்துத்தான் தீரணும். என்னன்னா, நம்ம இந்த வெளியவே காட்டாத நம்மளுக்குள்ளேயே இருக்கிற ஒரு வெர்ஷன்னு கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு வெர்ஷன் இருக்குது. அந்த சாஃப்டான சைடு, பயந்த சைடு, இந்த 2 மணிக்கு உட்காந்து ஓவர் திங்கிங் பண்ணுற சைடு, ரீஅஷூரன்ஸ் நம்மளுக்கு வண்டியாக தேவைப்படும். ஆனாலும் மூஞ்சி வரப்போ ஸ்ட்ராங்காக காமிச்சிட்டு திரியிற வெர்ஷன். உள்ளே நம்ம சுக்குநூறாக உடஞ்சிட்டு இருந்தாலுமே வெளியே சிரிச்சு முகத்தை காமிச்சிட்டு இருப்போம். உண்மையாகவே நம்ம சரியில்லாதப்பா கூட ஐம் ஃபைன் அப்படின்ட்டு நாங்கள் போயிடுவோம். ரொம்ப கேர் பண்ணிக்குவோம், ஆனால் வெளியே ஐம் அன்பாதர்ட் அப்படின்னு ஒரு கேர்லெஸ் மூஞ்சி வச்சுக்குவோம். எல்லாத்துக்கும் எது தெரியணும்னு நம்ம அலோவ் பண்ணுறோமோ அதை மட்டும்தான் அவங்க கவனிப்பாங்க. நம்ம ஜோக்ஸை, நம்ம கான்ஃபிடென்ஸை, நம்ம ஃபில்டர்ஸை தான் அவளுக்கு தெரியும். ஆனால் அது எப்பாச்சும் ஒரு தடவைக்கு ஒருத்தர் ரொம்ப ஆழமாக நம்மளே கவனிப்பாங்க. நம்ம சத்தத்துக்கு பின்னாடி இருக்கிற சைலன்ஸை பார்ப்பாங்க. நம்ம எக்ஸ்பிளைனே பண்ணாமல் நம்ம மூட்ஸை புரிஞ்சுக்குவாங்க. நீங்கள் வெளியே பேசவே பேசாத பெயினை அவங்க புரிஞ்சுக்குவாங்க. திடீர்னு நீங்கள் இந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணவே தேவையில்லைன்னு ஆயிரு. நீங்கள் காமிக்காத ஒரு வெர்ஷனை பார்க்குறப்போ அந்த வெர்ஷனை அவங்களுக்கு தான் சொந்தங்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அந்த கனெக்ஷன் ரொம்ப ரேர். அப்படி ஒன்று கிடைச்சா கப்புன்னு பிடிச்சிக்கோங்க, விட்றாதீங்க. சரியில்ல?